இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்திலே ஆண்டவரை ஆராதிப்போம். சனிக்கிழமை என்றால் அன்னை மரியா நமக்காக ஜெபிப்பது. நாட்களிலே பலர் ஜெபமாலை அணிந்து கொண்டு வேளாங்கண்ணிக்கு நடைபயணமாக செல்ல இருக்கிறார்கள். பக்தர்களே, தாய் மரியா நமக்காய் ஜெபிக்கிறார். அம்மா கடவுள் அல்ல, மாதா கடவுள் அல்ல, கடவுளின் தாய் நமக்காய் ஜெபிக்கிற நம்முடைய ஆன்மீக தாய். ஜெபமாலை எடுக்கிற பொழுது அம்மா நம்மோடு வந்து ஜெபிக்கிறார். ஜெபமாலை என்பது அம்மாவோடு இறைவனை பார்ப்பது. நன்றி என்று சொல்லி ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது கடவுளே நன்றி என்று சொல்லு. ஜெபமாலை ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பாக அம்மா வாங்கம்மா, என் கூட சேர்ந்து என்னோடு ஜெபிங்கம்மா என்று கேளுங்கள். ஆண்டவர் விடுவிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசுவின் பேரில் அபிஷேகத்தை பார்ப்பீர்கள், ஆண்டவர் பேரில் வல்லமை பார்ப்பீர்கள், ஆண்டவர் கிருபையால் வாழ்வீர்கள். இறையேசு பிரியமுள்ள இறை உறவுகளை நன்றி என்று சொல்லி இந்த நாளை ஒப்புக் கொடுங்க. குறிப்பாய் சனிக்கிழமை அருமையான இறை கிருபையில வாழ்வீர்கள். நம்பிக்கையோடு உறுதியாய் நின்றால் வாழ்க்கையில எதையும் சாதிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை வைத்துதான் ஆராதனை வைத்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு நற்செய்தியில மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 14-20 வரை உள்ள இறைவாக்குல நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே என்கிறார். இந்த வார்த்தையை பெரும்பாலும் சீடர்களை பார்த்தவர் சொல்லியிருக்க கூடும். ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. இயேசு கூட தான் இருக்கிறாங்க, இயேசுவின் அற்புதங்களை பார்க்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அவர்கள் நம்பிக்கையில வரல, நம்பிக்கையில நிக்கணும். உதாரணம் சொல்றேன் பாருங்க. சீன நாட்டில ஒரு குக்கிராமம் வறுமையால் வாடியதான். இந்த கிராமத்துக்கு அருகில ஒரு மலை உச்சியில் வந்து தண்ணீர் முற்றார் நீர் கொண்டே பலன் ஒன்றும் இல்லை என்றால் மழை இருப்பதால், குறுக்க மழை இருப்பதால் தண்ணீர் இங்க வர முடியல. தண்ணீர் இல்லாமையால் இந்த கிராம வறட்சியில இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற போது ஒரு குடும்பம் நம்புகிறார்கள், இந்த மலையை குடையலாம் என்று. தந்தை தன்னோடு சேர்ந்து 2 பிள்ளைகள். அந்த தந்தை தன் பிள்ளைகளோடு சேர்ந்து மலையை குடைய ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா மலையை எப்படியாவது குடைஞ்சி தண்ணியை வர வைக்கிற முயற்சிக்கிறார். அவரை பார்த்து அந்த கிராமமே கேலி செய்கிறது, கிண்டல் செய்யறாங்க. அளவில்லாத அளவுக்கு கிண்டல். ஒரு கட்டத்தில் தந்தையும் இறந்து விட்டுகிறாராம். ஆனால் அந்த 2 மகன்கள் அதை விடவே இல்லை. உறுதியா இருந்து அது குடைகிறார். ஒரு கட்டத்தை வெற்றி அடைந்து தண்ணீர் அந்த கிராமத்துக்கு வந்து வளர்ச்சியா இருந்த கிராமம் வளமையை கண்டது, செழுமையை பார்த்தது. அப்படிதான் நம்பிக்கையோடு உறுதியா இருக்கணும். வாழ்க்கையில் எது நடக்கலாமோ விசுவாசத்துல வைங்க. எனக்கு என்னன்னா பொறுமை இல்லை, அதுதான் பிரச்சனை. கேட்ட உடனே கிடைத்து விட வேண்டும். கிடைக்கலன்னா நான் அடுத்து தேடி போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் வந்து நம் மதங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார், எதையோ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார். முழு பூசையை ஒப்புக்கொள் செவி, பூசையில அவன் கருத்தை எழுதி ஒப்புக்கொள் செவி. அபிஷேகத்தை அறுவடை செய்வாய், ஆசீர்வாதம் உங்களாய் மாறும். திருப்பலியில ஆண்டவர் இறங்கி வருகிறார். அதை விட மேலான ஜெபம் ஒன்று கிடையாது. எனவே பொறுமையாய் காத்திரு என்பதுதான். சீடர்களுக்கு அந்த பொறுமை இல்லை என்பதுதான் இயேசு கடிந்து கொண்டார். தான் சொல்வதை நம்பவில்லை என்பதை தாண்டி இயேசுக்கு சீடர்கள் என்ற வருத்தம் என்னவாக இருந்திருக்க கூடும் என்றால், தான் வைத்த விசுவாசம், தன் தந்தை மீது வைத்த விசுவாசத்தை இவர்கள் அந்த விசுவாசத்தை குறைந்திருக்கிறார்களே. என்னையா விசுவாசத்தை கத்துக்கல? உங்கள் விசுவாசத்தை கத்துக்குங்க. நீங்க நினைச்சதுதான் நடக்காம இருக்கலாம், ஆனா விசுவாசத்தை நீங்க கத்துக்கொண்டீர்கள் என்றால், விசுவாசம் ஆயப்பட்டீர்கள் என்றால், விசுவாசம் என்னன்னா ஆண்டவரை சொல்றதை கேட்கிறான் நம்புறதும் விசுவாசம். எவ்வளவு கடவுள் இருக்கிறான் நம்பிக்கையோடு ஜெயிப்பதும் விசுவாசம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அபிஷேகம் நடக்கும். ஆண்டவர் நடத்துவார், அவர் வழி நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் கிருபையை காண்பீர்கள், அவர் பெயரால் வல்லமையை பார்ப்பீர்கள், அவர் பெயரால் அபிஷேகத்திலே வாழ்வீர்கள். எனவே பொறுமையாக இருங்கள், ஆனால் விசுவாசத்தை உறுதியாய் என்று சொல்ற. பொறுமையா இருங்க, ஆனா விசுவாசத்துல உறுதியாயிருங்கள், வாழ்வீர்கள். இந்த நாளிலே தாய் மரியாள் ஜெபத்துல அன்றுவிட்ட ஜெபிப்போம். இந்த நாளிலே அபிஷேகமா இருக்கும். குறிப்பா நான் பொறுமையா இருக்கணும், அதே நேரத்தில் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அம்மா எனக்காக ஜெபிங்கம்மா என்று சொல்லி ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, அப்பா எங்களை வழி நடத்துவீராக. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவீராக. அந்த சனிக்கிழமை ஜெபிங்க, என்னவெல்லாம் தேவையோ ஜெபிங்க.
தாய்மரியா நம்மோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை இது. நற்கருணை ஆண்டவர் இங்க வீற்றிருக்கிறார், செவிங்க. அம்மா எனக்காக பரிந்து பேசுங்கன்னு கேளுங்க. அபிஷேகத்தை பார்ப்போம், ஆசீர்வாதத்தை பார்ப்போம், கிருபையால் வாழ்வோம், அவர் பெயரில் வெற்றியை காண்போம். விண்ணப்பங்களா கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்களை பார்த்து வைக்கிறேன். தயவுட்டு கமெண்ட் மூலமா அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரை நீங்க தோடுங்க அப்பா, வழி நடத்துங்க. நன்றி வல்லமைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி. என்னை தொட்டு கொண்டிருக்கிறேன், என்னால் மட்டுமா வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். இயேசுவின் பெயர்ல உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் அபிஷேகமாய் மாறுவதாக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்கிற அபிஷேகத்தை காண்பீர்கள். தூய ஆவியானவர் பெயரால் சொல்கிற வல்லமை ஆண்டவர் தருவாராக. அவர் பெயரில் நடப்பதாக, அவர் கிருபையால் வாழ்வீர்களாக. ஆண்டவரே நன்றி அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் பெயரில் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே.